குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் சார் பேசுகிறேன். போன கிளாஸில் என்ன பார்த்துருப்போம்னா எக்ஸசைஸ் 1.5 வந்து 7th கொஷின் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து இப்போ 8th கொஷின் பார்க்க போகிறோம். 8th கொஷின் என்னென்னா, கன்சிடர் தி ஃபங்க்ஷன்ஸ் f of x, g of x, h of x as given below. Show that f composition g composition h equal to f composition g composition h in each case அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது கீழே வந்து 3 சம் கொடுத்தேன். எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் மூணும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எஃப் காம்போசன் ஜி காம்போசன் ஹெச்சும் எஃப் காம்போசன் ஜி காம்போசன் ஹெச்சும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இந்த 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு, கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 1, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x². இப்போ எப்பயுமே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தான் ப்ரூவ் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, எஃப் காம்போசன் ஜி காம்போசன் ஹெச் தான் லெஃப்ட் சைடு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் காம்போசன் ஜி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் காம்போசன் ஜி. எஃப் காம்போசன் ஜி ஈக்குவல் டு அதை எப்படி எழுதிக்கலாம், எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 3x + 1. இது எஃப் ஆஃப் எக்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன, நமக்கு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அதை போடணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 3x + 1 - 1. இப்போ +1 -1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி 3x அப்படின்னு வந்துடும். அப்போ எஃப் காம்போசன் ஜி வந்து 3x. இப்போ புரியுதா இல்லையா. அடுத்தது எஃப் காம்போசன் ஜி காம்போசன் ஹெச் கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் காம்போசன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு காம்போசன் இதை எழுதி ப்ராக்கெட் போட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எஃப் காம்போசன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் தான் என்ன, நமக்கு x². அதான் எழுதி ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x². இங்கே 3x² கிடையாது, x² மட்டும்தான். எஃப் காம்போசன் ஜி x². இப்போ இது எஃப் காம்போசன் ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி. எஃப் காம்போசன் ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்ன, நமக்கு 3x. இப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, x². அதை போட்டுக்கணும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிடும். இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா இல்லையா. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எஃப் காம்போசன் ஜி கண்டுபிடிக்கிறோம். அது எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடும். எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிடும். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுக்கிறோம். 3x + 1 - 1. +1 -1 கேன்சல் ஆகிடும், 3xன்னு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசன் ஜி காம்போசன் ஹெச் அப்படின்னா, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், எஃப் காம்போசன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எஃப் காம்போசன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், வெறும் x² மட்டும்தான் போடணும். இப்போ இது எஃப் காம்போசன் ஜி ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. எஃப் காம்போசன் ஜி ஆஃப் எக்ஸ்னா 3x. இப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் அதை போடணும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துரும். அடுத்தது பார்த்தோம்னா ரைட் சைடு கண்டுபிடிக்கும். ரைட் சைடு என்ன இருக்குது, எஃப் காம்போசன் ஜி காம்போசன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் அதான் கண்டுபிடிக்கும். இப்போ ஜி காம்போசன் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் என்ன, x². இப்போ இது வந்து ஜி ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன, நமக்கு 3x + 1. இப்போ 3xக்கு பதிலாக இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, x² + 1. 3x² + 1 அப்படின்னு வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா எஃப் காம்போசன் ஜி காம்போசன் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் இன்ட்டு ஜி காம்போசன் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் இன்ட்டு ஜி காம்போசன் ஹெச் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3x² + 1. இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறது போடணும். 3x² + 1 - 1. இப்போ +1 -1 கேன்சல் ஆகிடும், என்ன வந்துடும், 3x² அப்படின்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, எஃப் காம்போசன் ஜி காம்போசன் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசன் ஜி காம்போசன் ஹெச். இது வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருவாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x², ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் அதே தான், போன கொஸ்டின் மாதிரியே தான். லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் காம்போசன் ஹெச்சா. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசன் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 2x. இது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்னா x² என்ன எழுதிக்கலாம், 2x²
2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர் அப்படின்னு வந்து அடுத்தது f காம்போஷன் g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ்னா அதை எப்படி எழுதிக்கலாம் f காம்போஷன் g இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் அதுக்கு நேரம் f காம்போஷன் g இன்ட்டு h ஆஃப் எக்ஸ் அப்போ f காம்போஷன் g h ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன x ப்ளஸ் 4 இப்போ இது f காம்போஷன் g ஆஃப் எக்ஸாக மாறிச்சு f காம்போஷன் g ஆஃப் எக்ஸ்னா 4x ஸ்கொயராக 4xக்கு பதிலாக என்ன பண்ணணும் x ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ 4 இதை வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பெக்ட் a ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab டூ இன்ட்டு ஃபோர்னா 8 அப்போ 8x ப்ளஸ் b ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x ஸ்கொயர் 4 இன்ட்டு 8னா 32x 4 இன்ட்டு 16னா 64 இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குது g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு f காம்போஷன் g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதான் கண்டுபிடிப்போம் g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ்னால் அது எப்படின்னா g இன்ட்டு h ஆஃப் எக்ஸ் d இன்ட்டு h ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து x ப்ளஸ் 4 g ஆஃப் எக்ஸ்னா 2x 2 இன்ட்டு x பதிலாக x ப்ளஸ் 4 இப்போ மல்டிப்ளை 2 இன்ட்டு x 2x 2 இன்ட்டு 4 8 அப்போ 2x ப்ளஸ் 8 அப்படின்னு வந்துருச்சு இப்போ f காம்போஷன் g காம்போஷன் h இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் f காம்போஷன் g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் f இன்ட்டு g காம்போஷன் h ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் என்ன 2x ப்ளஸ் 8 இப்போ f இது அதாவது g காம்போஷன் h ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது f ஆஃப் எக்ஸ்னா என்ன நமக்கு x ஸ்கொயர் அதனால் இங்கே x பல் 2x ப்ளஸ் 8னா அது ஸ்கொயர் 2x ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் இப்போ இதை ஸ்கொயர் பண்ண a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர் 2 இன்ட்டு 4 4 இன்ட்டு 8 என்ன வந்துடும் 32x 8 ஸ்கொயர் பண்ணால் 64 இதை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் 2ன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் ஒரே வேல்யூ இருக்கா அதான் அங்கே எழுதியிருப்பாங்க LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் F காம்போஷன் G காம்போஷன் H ஈக்குவல் டு F காம்போஷன் G காம்போஷன் H ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே தேர்டு கொஷின் இதுதான் வந்து 8th லாஸ்ட் ஒன் தேர்டு பாருங்கள் f ஆஃப் எக்ஸ் வந்து என்ன x மைனஸ் 4 g ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் h ஆஃப் எக்ஸ் வந்து 3x மைனஸ் 5 இப்போ இங்கேயும் லெஃப்ட் சைடோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் f காம்போஷன் g காம்போஷன் h ஃபஸ்ட்டு f காம்போஷன் g கண்டுபிடிக்கும் f இன்ட்டு g ஆஃப் எக்ஸ் இப்போ f இன்ட்டு g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இது f ஆஃப் எக்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு f ஆஃப் எக்ஸ்னால் என்ன x மைனஸ் 4 அப்போ x மைனஸ் 4ங்கிறப்ப இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது எக்ஸு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குனால இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அடுத்தது f காம்போஷன் g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எழுதிக்கலாம் f காம்போஷன் g h ஆஃப் எக்ஸ் அப்படின்னு f காம்போஷன் g h ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் இப்போ f காம்போஷன் g h ஆஃப் எக்ஸ் தான் என்ன 3x மைனஸ் 5 அப்போ f காம்போஷன் g ஆஃப் எக்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அது என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்போ இங்கே என்ன இருக்குது 3x மைனஸ் 5 எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 3x மைனஸ் 5 f காம்போஷன் ஜிக்கு அப்புறம் என்ன இருக்குது எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் இருக்குனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னா 3x minus 5 whole square minus 4 இப்போ இது a minus b whole square a square அப்படின்னா 9x square a square அப்படின்னா 3x square பண்ண minus 2ab னா 2 into 5 10 10 into 30x plus b square இதை ஸ்கொயர் பண்ணால் 25 minus 4 இப்போ 9x square minus 30x 25ல் 4 போய்ட்டா 21 அப்படின்னு வந்துடும் இது வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் வந்து நமக்கு f காம்போஷன் g இதோ ஈக்குவேஷன் ஒன்று அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா f காம்போஷன் g காம்போஷன் h f காம்போஷன் g காம்போஷன் h அது கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் கண்டுபிடிக்கும் g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ் இது எப்படி எழுதலாம் g இன்ட்டு h ஆஃப் எக்ஸ் g இன்ட்டு h ஆஃப் எக்ஸ் இதெல்லாம் 3x மைனஸ் 5 இது g ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு g ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எப்படி எழுதிக்கலாம் 3x minus 5 whole square x ஸ்கொயர்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கா அதை போட்டு ஸ்கொயர் போட்டுக்கணும் 3x minus 5 whole square இப்போ அடுத்தது f காம்போஷன் g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ்னா அது எப்படி எழுதலாம் f காம்போஷன் g காம்போஷன் h ஆஃப் எக்ஸ் இப்போ f இன்ட்டு g காம்போஷன் h ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3x minus 5 whole square இப்போ f ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு f ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் x ஸ்கொயர் மைனஸ் 4 x minus 4 f of x னா என்ன நமக்கு f of x னா x minus 4 f of x னா x minus 4 அப்போ x க்கு பதிலாக 3x minus 5 whole square minus 4 இப்போ இது a minus b whole 3x square பண்ணால் 9x square minus 2ab னா 10 30x plus b square னா 25 minus 4
9x square minus 30x plus 21 இது equation 2 அப்படின்னு எழுதினா இப்போ LHS equal to RHS hence F composition G composition H equal to F composition G composition H is verified அப்படின்னு சொல்லிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இது வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது F composition Gனா F into G of X, அதாவது F into G of X ஓட வேல்யூ எழுதணும். இப்போ இது F of X போயிடும். F of Xன்னா X minus 4 வருது. அப்போ F of X squareனா என்னென்னு போட்டுவிடும், X square minus 4. இதே மாதிரி தான் F composition G composition H of X னா F composition G H of X பதிலாக என்ன 3x minus 5. இப்போ F composition G of X மாறிடுச்சு அப்படின்னா என்னது X square minus 4. அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 3x minus 5 இருக்குன்னா 3x minus 5 whole square minus 4. இப்போ இதை a minus b whole square எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். a ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர் பண்ணால் 9x ஸ்கொயர் மைனஸ் 2abனா 2 into 5 into 3 30x ப்ளஸ் b ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 35 மைனஸ் 4. அப்போ என்ன வந்துடும் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. இதான் ஒன்று எல்லாம் அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து நமக்கு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th கொஷின் எக்ஸசைஸில் 9th கொஷின் பாருங்கள். Let f equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function from z to z. Find f of x. Z to z find f of x. Z to z find f of x. இந்த மாதிரினா ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்க மைனஸ் 1, 3, 0, minus 1, 2, minus 9 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போனா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா f of minus 1 ஓட வேல்யூ வந்து 3, f of 0 ஓட வேல்யூ வந்து minus 1, f of 2 ஓட வேல்யூ வந்து minus 9. சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? அதாவது இதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ மைனஸ் 1 வந்து 3 ஓட கனெக்ட் ஆகுது. அப்போ அதை எப்படி எழுதலாம், f of minus 1 equal to 3, 0 வந்து minus 1, அப்போ f of 0 வந்து minus 1, f of 2 வந்து minus 9. இப்போ f of x என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த லீனியர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், ax வந்து லீனியர் ஃபங்க்ஷன் ஜென்ரல் ஃபார்மு ax plus b. இப்போ f of minus 1 a into xக்கு பதிலாக minus 1, f of x equal to ax plus b னா இப்போ xக்கு பதிலாக minus 1 போட்டோம்னா இப்போ f of minus 1 equal to 3 வந்ததுனால அப்போ இந்த ஃபங்க்ஷன்லையும் minus 1 சொல்லலாம். அப்போ a into minus 1 plus 3 equal to 3, a into minus 1னா minus a plus b equal to 3. இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி f of 0 equal to minus 1 அப்படின்னா a into 0 plus b equal to minus 1. a into 0நாலும் 0 தான், இப்போ 0 plus bனாலும் b தான், b equal to minus 1ன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா b equal to minus 1, b equal to minus 1 in 1 ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஒன்று புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டில் இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், மைனஸ் ஏ, பிக்கு பதிலாக என்ன minus 1 equal to 3. இப்போ மைனஸ் ஏ minus 1 இந்த ப்ளஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் ஏ equal to 4, a equal to minus 4. அப்போ a வந்து minus 4, b வந்து minus 1ன்னு தெரிஞ்சதுனால அப்போ அந்த ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஏக்கு பதிலாக minus 4ன்னு f of x equal to minus 4x minus 1. இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும், minus 4x minus 1 அப்படின்னு வந்து. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ minus 1 3ன்னா நேரத்தில் minus 1 வந்து 3ஓட கனெக்ட் ஆகுது, 0 வந்து minus 1ஓட கனெக்ட் ஆகுது, 2 வந்து minus 9ஓட கனெக்ட் ஆகுது. லீனியர் ஃபங்க்ஷன்னா அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா minus 1 3ஓட கனெக்ட் ஆகுது அப்படின்னா f of minus 1ஓட வேல்யூ வந்து 3, 0 வந்து 0, f of 0ஓட வேல்யூ minus 1, f of 2ஓட வேல்யூ minus 9. இப்போ அதுதான் இப்போ f of minus 1 வந்து 3 அப்படின்னா இப்போ f of x வந்து ax plus b. இப்போ a into xக்கு பதிலாக minus 1 plus b equal to 3. இப்போ minus a plus b equal to 3. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா f of 0 equal to minus 1னா இப்போ இதே ஃபங்க்ஷனில் a into xக்கு பதிலாக 0 போட்டணும் plus b equal to minus, a into 0னாலும் 0 தான், அதனால b equal to minus 1. இப்போ இந்த b equal to minus 1னு ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ மைனஸ் ஏ, பிக்கு பதிலாக என்ன வந்துடும் minus 1 equal to 3, minus 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆயிரும், minus a 4னா a வந்து minus 4. அந்த f of x வந்து எப்படி இருக்கும், minus 4x minus 1 அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்லேயே இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் கொஷினு. இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, இந்த யூனிட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது என்னென்னா நமக்கு வந்து இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by
C into C of A T1 plus B T2 equal to A into C of T1 plus B into C of T2 where A comma B are constant so that the circuit C of T equal to 3T is linear அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ லீனியர் அப்படின்னு இப்போ C of T வந்து 3T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ to prove C of T equal to 3T is linear அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ கவனி let C of A T1 அப்படின்னா இப்போ C of Tன்னா 3Tன்னு எழுதிக்கலாம். இப்போ C of A T1 அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம் 3 இன்ட்டு இந்த வேல்யூ எழுதிக்கலாமா A T1. அதே மாதிரி C of B T2னா இது எப்படி எழுதிக்கலாம் 3 இன்ட்டு B T2. இப்போ கொஷினில் வந்து இது கொடுத்துருக்காங்க C of A T1 plus B T2 equal to இதை எப்படி எழுதிக்கலாம் C of Tனா 3 into Tன்னு எழுதலாம். அப்போ 3 into Tக்கு பதிலாக ப்ராக்கெட் இருக்குது A T1 plus B T2. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 into A T1 3 into B T2. அப்போ ஏவை வெளியே எடுத்துட்டா ஏவை முன்னாடி கொண்டாந்து எழுதிடும் A 3 T1 B 3 T2. இப்போ பார்த்தோம்னா A into 3 T1 CTனா 3T 3T1னா அதை எப்படி எழுதிக்கலாம் C of T1 plus B into C of T2 hence proved. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. C of A T1 plus B T2 equal to A into C of T1. இதை வந்து தனித்தனியாக எழுதக்கூடாது, இப்படி எழுதக்கூடாது. அதாவது என்ன எழுதிக்கலாம் C into A into இந்த ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்களா அதை எழுதிக்காங்க A into C of T1 plus B into C of T2. அதாவது A into இதை எழுதணும் A into C of T1 plus B into C of T2 B into A into C of T1 plus B into C of T2 அப்படின்னு எழுதிக்கணும். அதுதான் எழுதணும் ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா நமக்கு வந்து அதாவது C of Tனா 3T. இப்போ C of A T1னா 3 வரும், இந்த ப்ராக்கெட்டில் என்ன C of Tனா 3Tன்னு சொல்லிட்டாங்க. அதனால் Tக்கு பதிலாக AT1 இருந்தால் இங்கேயும் 3 AT1 BT2னா இங்கேயும் 3 BT2. இப்போ C of AT1 plus BT2 equal to 3 இது C of Tன்னு இருக்கும். அப்போ 3 into Tக்கு பதிலாக AT1 plus BT2 மல்டிப்ளை பண்ணால் 3 AT1 3 BT2. இப்போ ஏவை முன்னாடி எடுத்துட்டா 3 T1 பியை முன்னாடி எடுத்துட்டா 3 T2. அப்போ C of A T1 plus B T2 equal to எப்படி வந்துடும் A into C of T1 plus B into C of T2. ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க்குனா இந்த 8, 9, 10 3 சமயம் கிளாஸ் ஒர்க்கில் நீட்டாக காப்பி பண்ணிவிட்டு பார்க்காம போட்டு காட்டணும். அதேமாரி நேற்று இன்னும் சிலருக்கு ஹோம் ஒர்க்கே அனுப்பலை. 10th போர்ஷன் இதெல்லாம் இன்னும் திரும்ப ரிட்டன் நடத்த மாட்டோம். ஒழுங்காக வந்து டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டுலாம் இருக்க முடியாது. டெய்லி வந்து ஹோம் ஒர்க்கு ரெகுலராக அனுப்பிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ.